Good morning, my dear student. Now I am going to teach Unit 4 Cost and Revenue Analysis. Already we saw some of the topics. What is cost? What is cost? The cost refers to the total expenses incurred in the production of a commodity. அதாவது ஒரு பண்டத்தை உற்பத்தி செய்வதற்கு ஆகக்கூடிய செலவு அப்படிங்கிறது தான் என்னது காஸ்ட் அப்படின்னு சொல்லி படித்தோம். ஓகே, அப்போ அந்த காஸ்ட் கான்செப்ட்ஸ் மீன்ஸ் என்னது, அந்த செலவினுடைய கருத்துக்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்தோம். செவரல் டைப்ஸ் ஆஃப் காஸ்ட். இந்த காஸ்ட் அப்படிங்கிறது என்னது, பல வகைகளில் காணப்பட்டது. அதில் சம் ஆஃப் த டாபிக்ஸ் ஆல்ரெடி we saw. The topics are money cost, real cost, explicit cost, implicit cost and economic cost we saw already. Hereafter we are going to see some of the topics: social cost, opportunity cost, sunk cost, floating cost, prime cost, fixed cost and variable cost. Okay, then now we see the first one, social cost. Social cost means என்ன அப்படின்னா சமூக செலவு. ஓகே, the cost means செலவு. ஓகே, அப்போ சமூக செலவு. It refers to the total cost borne by the society due to the production of a commodity. அதாவது ஒரு பண்டத்தை சமுதாயத்தில் ஒரு பண்டத்தை உற்பத்தி செய்வதற்கு ஆகக்கூடிய மொத்த செலவு அப்படிங்கிறது தான் என்னது, இந்த சோசியல் காஸ்ட். ஆல்ஃப்ரட் மார்ஷல் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த சோசியல் காஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத ஆல்ஃப்ரட் மார்ஷல் வந்து டிஃபைன் கொடுக்குறாரு. த டேர்ம் சோசியல் காஸ்ட் டு ரெப்ரசன்ட் த எஃபோர்ட்ஸ் அண்ட் எ சாக்ரிஃபைஸ் undergone by the various members of the society in producing a commodity. அதாவது what we tell the Albert Marshall tell என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா, இந்த சமூக காஸ்ட் அப்படிங்கிறது எதை குறிப்பிடுறாங்க, அதாவது ஒரு பொருளை நம்ம ஒரு சமுதாயத்தில் ஒரு பண்டம் வந்து உற்பத்தி செய்கிறோம் அப்படின்னா அந்த பொருளை வந்து எல்லா மக்களும் அதை ஏற்றுக்கிறாங்க அப்படின்னா, அப்போ அந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளும் பொழுது ஏற்படக்கூடிய எஃபர்ட்ஸ் மீன்ஸ் அந்த முயற்சிகள் அண்ட் சாக்ரிஃபைசஸ், தியாகங்கள். இந்த தியாகங்களும் தான் வந்து சமூக செலவு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்றது. ஒரு சமுதாயத்தில் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த உற்பத்தி பண்டத்தினுடைய செலவை எல்லா மக்களும் ஒரு ஒரு எஃபர்ட்ஸ், அவங்களுடைய முயற்சிகளாலேயோ அல்லது சாக்ரிஃபைஸ், அவங்களுடைய தியாகங்களாலேயோ ஏற்றுக்கொள்ளக்கூடிய செலவு அப்படிங்கிறது தான் சோசியல் காஸ்ட். தென் social cost is the cost that is not borne by the firm but incurred by others in the society. Borne, அதாவது borne means burn. Social cost is the cost that is not borne. அதாவது என்ன சொல்றாங்க, borne. அந்த சமூக செலவு அப்படிங்கிறது எதை குறிப்பிடுது அப்படின்னா, ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கானது அல்ல. அதான் நாட் போன்ஸ். அதாவது என்னது, ஒரு உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்களுக்கானது அல்ல. பட் இன்க்யூர்ட் பை அதர்ஸ் இன் த சொசைட்டி. இது சமுதாயத்திற்கு உரியதாக காணப்படக்கூடியது. தென் திஸ் காஸ்ட், for example, large business firms cause air pollution, water pollution and other damages in the particular area which involve cost to the society. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க என்ன அப்படின்னா, இந்த லார்ஜ் பிஸ்னஸ் ஃபீம்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஒரு பெரிய தொழில் நிறுவனம் இருக்குது அப்படின்னா அந்த நிறுவனம் வந்து ஏற்படுத்தக்கூடிய ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் அண்ட் அதர் டேமேஜஸ் இன் அ பர்டிகுலர் ஏரியா. அதாவது ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் ஏற்படக்கூடிய இன்னும் சில பொல்யூஷன்ஸ் அல்லது டேமேஜஸ், விபத்துக்கள் அல்லது ஆபத்துக்கள் அப்படின்னு வந்து ஒரு பகுதி மக்கள் அது வந்து பாதிக்கப்படக்கூடியது அப்படிங்கிறது வந்து பர்டிகுலர் ஏரியானா எனது ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பாதிக்கப்படக்கூடிய மக்கள் இவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதான் வந்து இதனுடைய எக்ஸாம்பிள்.
ஒரு பெரிய நிறுவனத்தினால என்ன ஆகுது, ஏர் பொல்யூஷன் ஏற்படுது, வாட்டர் பொல்யூஷன் ஏற்படுது. ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பிற ஆபத்துக்களை அவங்க சந்திக்கிறாங்க. தென் this cost are treated as social cost. இதுக்கு பேர் தான் வந்து என்ன அப்படின்னா சமூக செலவு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்றது. Then it is also called as external cost. External cost means என்ன அப்படின்னா வெளிச்செலவு. Internal means உள்நாட்டு, எக்ஸ்டர்னல் மீன்ஸ் வெளிநாடு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ எக்ஸ்டர்னல் காஸ்ட், அப்போ இது வந்து வெளி செலவு என்று அழைக்கப்படுகின்றது. Then the next one opportunity cost. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா வாய்ப்பு செலவு. ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் மீன்ஸ் வாய்ப்பு செலவு. இட் ரெஃபர்ஸ் டு த காஸ்ட் ஆஃப் நெக்ஸ்ட் பெஸ்ட் அல்டர்னேட்டிவ் யூஸ். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது வாய்ப்பு, அதாவது என்னது, ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்றை பயன்படுத்தக்கூடியது. அதான் அல்டர்னேட்டிவ் யூஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா மாற்று பயன்பாடு. இந்த வாய்ப்பு செலவு அப்படிங்கிறது ஒன்றுக்கு பதிலாக இன்னொன்றை பயன்படுத்தக்கூடியதை குறிக்கக்கூடியதான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். In other words, it is the value of the next best alternative foregone. அதாவது இன்னொன்று என்ன குறிப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிறந்த பயன்பாடு அப்படிங்கிறது இட் இஸ் த வேல்யூ ஆஃப் த நெக்ஸ்ட் பெஸ்ட் அல்டர்னேட்டிவ் foregone. அதாவது ஒரு மதிப்பு மிக்க மாற்று பொருளுக்கு பயன்படுத்தக்கூடியது தான் வந்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். For example, a farmer can cultivate both paddy and sugarcane in a farmland. ஒரு விவசாயி இருக்காரு, அவர் வந்து என்ன செய்கிறாரு, ரெண்டையுமே வந்து ஒரு நிலத்தில் வந்து பயிரிடுறாரு. If he cultivates paddy, suppose அவர் வந்து நெல்லை பயிரிட்டார் என்றால், the opportunity cost of paddy output is the amount of sugarcane output given up. Suppose அவருடைய நிலத்தில் வந்து நெல்லை மட்டும் பயிரிடுறாரு அப்படின்னா அந்த நெல்லினுடைய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட், அந்த பேடியினுடைய ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் வாய்ப்பு செலவு அப்படிங்கிறது அவர் விட்டு கொடுத்த அந்த கரும்பு சுகர் கேனுடைய உற்பத்தியின் அளவை சரியானதாக காணப்படும். இந்த சுகர் கேன் வந்து எவ்வளோ உற்பத்தி ஆகுமோ அதே அளவு தான் என்ன செய்யப்படும், அந்த நெல் அப்படிங்கிறதும் அந்த இடத்துல உற்பத்தி செய்யப்படுது. ஆனால் அவர் என்ன பயன்படுத்திக்கிட்டாரு, பேடிக்கு பதிலாக சுகர் கேனுக்கு பதிலாக எதை பயன்படுத்துகிறாரு, பேடியை பயன்படுத்துகிறாரு. ஸோ opportunity cost is also called as alternative cost or transfer cost. இந்த வாய்ப்பு செலவு அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா அல்டர்னேட்டிவ் காஸ்ட். அல்டர்னேட்டிவ் காஸ்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா என்ன சொல்லுவாங்க, மாற்று செலவு அப்படின்னு சொல்கிறது. அல்லது டிரான்ஸ்ஃபர் காஸ்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா பரிமாற்ற செலவு. டிரான்ஸ்ஃபர்னு அது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறோம் இல்லையா, அதான் பரிமாற்றம். இது அல்லது அது அப்படிங்கிறோம்ல அந்த இடம். ஓகே, தென் நெக்ஸ்ட் ஒன் சங்க் காஸ்ட். சங்க் காஸ்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா அமிழ்த்தப்பட்ட செலவு அப்படின்னு சொல்லி குறிக்கப்படுவாங்க. அமிழ்த்தப்பட்ட செலவு அப்படின்னா ஒருத்தர் என்ன பண்ணியிருப்பாங்க, ஒரு கடை வாங்கியிருக்காங்க, அந்த கடனை வந்து என்ன செய்ய முடியல அப்படின்னா அவங்களால கட்ட முடியல. அப்போ அந்த கடனை அவங்களால கட்ட முடியாமல் ஒரு கடை வாங்கியிருக்காங்க, ஒரு 100 ரூபா வாங்கியிருக்காங்க, அடுத்து அவங்களுக்கு 200 ரூபா தேவைப்படுது அப்படின்னா அந்த சமயத்தில் என்ன செய்வாங்க, அதே மேலும் 200, 500, 300 இப்படி கூடுதலாக கடை வாங்கிட்டே போகிறாங்க இல்லையா. தட் மீன்ஸ் சங்க் காஸ்ட். அதான் அவங்க மேலே அதிகமான சுமைகளை அப்படியே கடனை ஏறிக்கிட்டே வரும் பொழுது அவங்களுடைய சுமைகள் அப்படிங்கிறது அதிகமாயிருது, செலவு அப்படிங்கிறது அதிகமாயிருது. ஸோ அதான் அமிழ்த்தப்பட்ட செலவு, சங்க் காஸ்ட். A cost incurred that the past and cannot be recovered in future is called as sunk cost. அப்போ இந்த அமிழ்த்தப்பட்ட செலவு அப்படிங்கிறது மீட்டெடுக்க முடியாத ஒரு செலவு தான் இது. என்ன, கடந்த கால செலவுகள் அப்படிங்கிறது ஒரு அமிழ்த்தப்பட்ட செலவு. அதாவது பாஸ்ட், முன்னாடி கடன் வாங்கியிருப்போம், அந்த கடன்லேருந்து ஃபியூச்சர் எதிர்காலத்தில் கூட அந்த கடன்லேருந்து நம்மளால் என்ன செய்ய முடியல, மீள முடியலை. அப்போ இதுதான் வந்து அமிழ்த்தப்பட்ட செலவு. திஸ் இஸ் ஹிஸ்டாரிக்கல். இது வந்து ஒரு வரலாற்று புகழ்மிக்கது, வரலாற்று காலங்கள்லேருந்து இது காணப்படக்கூடியது. பட் irrelevant ஃபார் ஃபியூச்சர் பிஸ்னஸ் டிசிஷன்ஸ். இது வந்து என்ன பண்ண அப்படின்னா ஒரு பண்டத்தினுடைய, அதாவது என்ன குறிப்பிடுவாங்க, ஒரு சிறந்த பயன்பாடு அப்படிங்கிறது வந்து ஒரு விட்டு கொடுக்கப்பட வேண்டியுள்ளதாக காணப்படக்கூடியது. பட் இது வந்து ஹிஸ்டாரிக்கல், வரலாற்று காலமாக ஒரு பண்பாடாக அது காணப்பட்டாலும் irrelevant ஃபார் ஃபியூச்சர் பிஸ்னஸ் டிசிஷன்ஸ். ஆனால் எதிர்காலம் அப்படிங்கிறதுல வந்து அது ஒரு சிறந்த பயன்பாட்டுக்கு விட்டு கொடுக்கக்கூடிய ஒன்றாக அது காணப்படுகின்றது. தென் இட் இஸ் கால்ட் as sunk cost. இதுதான் வந்து அமிழ்த்தப்பட்ட செலவு அப்படின்னு சொல்லி
ஓகே, இட் இஸ் கால்ட் சங்க் காஸ்ட். இதுதான் வந்து அமிழ்த்தப்பட்ட செலவு அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்றது. பிகாஸ் ஏன் இது வந்து சங்க் காஸ்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க அப்படின்னா, பிகாஸ் தே ஆர் unalterable, unrecoverable, and if once invested it should be treated as drowned or disappeared. அப்போ unalterable மீன்ஸ் என்ன அப்படின்னா, ஏன்னா இந்த சங்க் காஸ்ட், இந்த மிதக்கும் செலவு, அமிழ்த்தப்பட்ட செலவு அப்படிங்கிறது வந்து unalterable அப்படின்னா ஒரு மாற்றி அமைக்க முடியாத, unrecoverable ஒரு மீட்டெடுக்க முடியாத ஒரு செலவாக இது காணப்படுவதனால தான். அதாவது இது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, இது வந்து ஒரு மாற்றி அமைக்க முடியாத, மீட்டெடுக்க முடியாத ஒரு செலவாக இது காணப்படுவதனால இது வந்து சங்க் காஸ்ட் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுகின்றது. தென் ஃபார் எக்ஸாம்பிள், if a firm purchases a specialist equipment designed for a special plant, the expenditure on this equipment is a sunk cost because it has no alternative use and its opportunity cost is 0. அப்போ இங்கே எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க. என்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க அப்படின்னா, அதில் பாருங்கள் என்ன கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் எ ஃபீம் பர்ச்சேசஸ், ஃபீம்னா அது ஒரு நிறுவனம் அப்படிங்கிறது என்ன செய்யப்படுறாங்க, பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. எதை, பொருட்களை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. அப்போ அந்த பொருட்களை வந்து வாங்கும் பொழுது, அப்போ ஒரு நிறுவனம் ஒரு வந்து எதை வாங்குறாங்க அப்படின்னா எக்யூப்மெண்ட்ஸ்னால் என்னது, அந்த தொழிற்சாலைக்கு தேவையான சாதனங்கள் அல்லது உபகரணங்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த நிறுவனம் வந்து ஒரு உபகரணத்தை வந்து அவங்களுடைய தனிமையாக அவங்களுடைய அந்த நிறுவனத்துக்காக அந்த வாங்குறாங்க அப்படின்னா அதற்கான செலவு அப்படிங்கிறது ஒரு அமிழ்த்தப்பட்ட செலவாக காணப்படுகின்றது. ஏன்னா ஒரு நிறுவனத்துக்கு வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு உபகரணம் வாங்குறாங்க அப்படின்னா அதன் மூலயமா அதில் அவங்க நிறைய பயனடைஞ்சு அந்த வாங்கக்கூடிய செலவை கட்டிட்டாங்க அப்படின்னா அதில் நோ ப்ராப்ளம். ஆனால் இவங்க அந்த செலவை கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னா அங்கே வந்து என்ன ஆகுது, சங்க் காஸ்ட், அது வந்து ஒரு அமிழ்த்தப்பட்ட செலவாக ஏற்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இதனுடைய மாற்று பயன்பாடு அதான் பிகாஸ். ஏன் அப்படின்னா it has no alternative use and its opportunity cost is 0. அப்போ இங்கே என்ன கொடுக்குறாங்க, ஏன்னா இதனுடைய மாற்று பயன்பாடும் அதனுடைய மாற்று செலவும் அங்கே எதை குறிக்குது அப்படின்னா 0வாக குறிக்குது. ஸோ sunk cost is also as retrospective cost. அப்போ இந்த sunk cost also called as retrospective cost. அப்போ இந்த அமிழ்த்தப்பட்ட செலவு அப்படிங்கிறது கடந்த கால செலவு என்றும் அழைக்கப்படுகின்றது. ஓகே, அந்த நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளோட்டிங் காஸ்ட். ஃப்ளோட்டிங் காஸ்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா மிதக்கும் செலவு. ஃப்ளோட்டிங் காஸ்ட் மீன்ஸ் மிதக்கும் செலவு. அப்போ ஏன் இதை மிதக்கும் செலவுன்னு ஏன் குறிப்பிடுறாங்க அப்படின்னா இட் ரெஃபர்ஸ் டு ஆல் எக்ஸ்பென்சஸ் தட் ஆர் directly associated with business activities but not with assessed creation. அப்போ it refers to all expenses that are directly associated with business activities but not with assessed creation. அப்போ இந்த தொழில் செயல்பாடு அப்படிங்கிறது நேரடியாக தொடர்புடையக்கூடிய எல்லா செலவுகளோடவும் இது தொடர்புடையதாக காணப்படுகின்றது. ஏன் அப்படின்னா இந்த வியாபாரத்துக்கு தேவையான நேரடியாக தொடர்புடைய செலவுகள் அனைத்துமே எதை குறிப்பிடுது அப்படின்னா ஃப்ளோட்டிங் காஸ்ட் என்று அழைக்கப்படுகின்றது. தென் இட் டஸ் நாட் இன்க்ளூட் த purchase of raw material as it is part of the current assessed means என்ன அப்படின்னா சொத்து. current assessed means என்ன, இப்போ கரண்ட்னா என்னது, இப்போ நடப்பு கால சொத்து அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா, அப்போ இட் டஸ் நாட் இன்க்ளூட் த பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ். அப்போ இது எது வந்து தொடர்புடையதாக இருக்காது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மிதக்கும் செலவு அப்படிங்கிறது வந்து ரா மெட்டீரியல்ஸ். ரா மெட்டீரியல்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பர்ச்சேஸ் ஆஃப் ரா மெட்டீரியல், அதாவது இந்த கச்சா பொருட்கள் அப்படின்னு சொல்லும் இல்லையா, அது இது வந்து இந்த கச்சா பொருட்களுக்கான செலவு அப்படிங்கிறது. கச்சா பொருள்னா இந்த எண்ணெய் அந்த இதுகள்லாம் இருக்கு இல்லையா, கனிமங்கள், ஓர்ஸ்,
என்ன சொல்லுவாங்க மினரல்ஸ், இது எல்லாமே வந்து இந்த ரா மெட்டீரியல்ஸ். அப்போ இந்த பொருட்களுடைய செலவுகள் அப்படிங்கிறது இதில் சேர்க்கப்பட மாட்டாது. ஏன் அப்படின்னா இந்த நடப்பு கரண்ட் அசஸ்ட், இந்த நடப்பு கால சொத்து அப்படிங்கிறடைய ஒரு பகுதி தான் இது குறிக்கப்படக்கூடியது. தென் இட் இன்க்ளூட்ஸ் payments like wages to workers, transportation charges, fee for power and administration. அப்போ எதெல்லாம் உள்ளடக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா வேஜஸ் டு ஒர்க்கர்ஸ் தொழிலாளர்களுக்கான கூலி, டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜஸ் போக்குவரத்துக்கான செலவு, ஃபீ ஃபார் பவர் மின்சார செலவு, அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாகத்திற்கான செலவுகளை இது குறிக்கக்கூடியது. தென் த ஃப்ளோட்டிங் காஸ்ட் இஸ் நெசசரி டு ரன் த டே டு டே பிஸ்னஸ் ஆஃப் எ ஃபேம். அப்போ இந்த மிதக்கும் செலவு அப்படிங்கிறது ஒரு டே டு டேனா என்னது டெய்லி அன்றாட நடக்கக்கூடிய அன்றாடம் நடக்கக்கூடிய வியாபார நடவடிக்கைகளுக்கு இது ஒரு மிக அவசியமான செலவு தான் வந்து இந்த ஃப்ளோட்டிங் காஸ்ட். தென் நெக்ஸ்ட் ஒன் ப்ரைம் காஸ்ட். ப்ரைம் காஸ்ட்னா என்ன அப்படின்னா முதன்மை செலவு. ப்ரைம் காஸ்ட் மீன்ஸ் முதன்மை செலவு. All costs that vary with output together with the cost of administration are known as prime cost. அப்போ அந்த முதன்மை செலவு அப்படிங்கிறது எதை குறிப்பிடுது? அதாவது ஆல் காஸ்ட் எல்லா செலவுகளும், vary with output அதாவது எனது இந்த உற்பத்தியோட தொடர்புடைய எல்லா செலவுகளும் வந்து எதை குறிக்குது? காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த நிர்வாக செலவையும் சேர்த்து கொண்டு செயல்படக்கூடியதான் வந்து ப்ரைம் காஸ்ட். அதாவது உற்பத்தி மாற்றத்திற்கு ஏற்றவாறு என்ன செய்யப்படுறாங்க அப்படின்னா எல்லா உற்பத்தி காரணிகளோட தொடர்புடைய எல்லா செலவுகளும் அல்லது காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் அதாவது எல்லா உற்பத்தி செலவுகளையும் நிர்வகிக்கக்கூடிய தொடர்புடைய எல்லா செலவுகளுமே வந்து ப்ரைம் காஸ்ட் என்று அழைக்கப்படுகின்றது. ஓகே, அதாவது என்ன குறிப்பிடலாங்க? காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்னது? நிர்வாக செலவுகளை சேர்த்து கொண்டால் எதுக்கு? ஆல் காஸ்ட் தட் vary வித் அவுட்புட், உற்பத்தியோட தொடர்புடைய எல்லா செலவுகளும் தான் வந்து ப்ரைம் காஸ்ட் என்று அழைக்கப்படுகின்றது. தென் இன் ஷார்ட், அதை சுருக்கமாக சொன்னோம் அப்படின்னா ப்ரைம் காஸ்ட் ஈக்குவல் வேரியபிள் காஸ்ட் ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன். அதாவது இந்த முதன்மை செலவு அப்படிங்கிறது முதன்மை செலவு ஈக்குவல் வேரியபிள் காஸ்ட் அதாவது மாறும் செலவு ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக செலவுகள். ஓகே, அப்போ இந்த ப்ரைம் காஸ்ட் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்கிறதா இருக்குது அப்படின்னா வேரியபிள் காஸ்ட் ப்ளஸ் காஸ்ட் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த நிர்வாக செலவையும் குறிக்கக்கூடியதாக காணப்படுகின்றது. தென் த நெக்ஸ்ட் ஒன் ஃபிக்ஸ்டு காஸ்ட். தென் ஃபிக்ஸ்டு காஸ்ட் மீன்ஸ் மாறா செலவுகள். ஃபிக்ஸ்டுனா ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த செலவு தான் இதுதான் அதில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் ஃபிக்ஸ்டு காஸ்ட், மாறா செலவு. தென் வாட் இஸ் ஃபிக்ஸ்டு காஸ்ட்? Fixed cost does not change with the change in the quantity of output. அதாவது இந்த மாறா செலவு அப்படிங்கிறது உற்பத்திக்கு ஏற்றவாறு மாறுபடுவது கிடையாது. ஓகே, அதான் ஃபிக்ஸ்டு காஸ்ட் டஸ் நாட் சேஞ்ச் வித் த குவான்டிட்டி ஆஃப் அவுட்புட். அதனுடைய உற்பத்திக்கு ஏற்றவாறு அது என்ன செய்யாது? மாறுவது கிடையாது. தென் இன் அதர் வேர்ட்ஸ் expenses on fixed factors remain unchanged irrespective of the level of output, whether the output is increased or decreased or even it becomes ஜீரோ. அப்போ இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட் அப்படிங்கிறது வந்து எதை குறிக்குது? அதாவது என்ன குறிப்பிடுறாங்க அப்படின்னா இந்த வேரியபிள் காஸ்ட், இந்த மாறா காரணிகளுக்காக செயல்படக்கூடிய செலவு மாறாமல் நிலையாக இருக்கக்கூடியதை குறிக்குது. அப்போ அது ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ்டு அதாவது கான்ஸ்டன்ட் ஒரு நிலையாக இது இருக்குது அப்படிங்கிற சமயத்தில்
அதனுடைய உற்பத்தி செலவு அப்படிங்கிறது அதிகரிக்கவும் செய்யலாம் அல்லது எனது டிக்ரீஸ் இன்க்ரீஸாகவும் இருக்கலாம் டிக்ரீஸாகவும் இருக்கலாம் அல்லது ஜீரோவாக கூட இருந்தாலும் இந்த காஸ்ட் வந்து தட் இஸ் நாட் வேல்யூபிள். ஆனால் இந்த காஸ்ட் அப்படிங்கிறது என்ன செய்யப்படாது, மாறாமல் இருக்கும். தென் ஃபார் எக்ஸாம்பிள் rent of the factory, then watchman's wages, permanent worker's salary, payment for minimum equipments and machines insurance premium, deposit for power, license fee, etc. Fixed cost is also called as supplementary cost or overhead cost. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னெல்லாம் குறிப்பிடுறாங்க அப்படின்னா ரெண்ட் ஆஃப் த ஃபேக்ட்ரி. ரெண்ட் ஆஃப் த ஃபேக்ட்ரினானது ஒரு நிறுவனத்தினுடைய வாடகை. ஓகே, அப்போ ரெண்ட் ஆஃப் த ஃபேக்ட்ரி. தென் வாட்ச்மேன்ஸ் வேஜஸ். அப்போ அவர் யார், காவலர் வாட்ச்மேன் இருப்பாங்களே அவங்களுக்குரிய சேலரி. தென் பெர்மனன்ட் ஒர்க்கர்ஸ் சேலரி, நிரந்தர தொழிலாளர்களினுடைய சேலரி. தென் பேமெண்ட் ஃபார் மினிமம் எக்யூப்மெண்ட்ஸ். மினிமம் எக்யூப்மெண்ட்ஸ் என்னது, எக்யூப்மெண்ட்ஸ் மீன்ஸ் சொன்னோம் என்னது, உபகரணம் சொன்னோம், இல்லாட்டி சாதனங்கள் அப்படின்னு சொன்னோம். ஓகே, அப்போ அந்த குறைந்தபட்சமாக வாங்கக்கூடிய அந்த உபகரணத்திற்காக செலுத்தக்கூடிய செலவு. அது மட்டும் இல்லாமல் மெஷின்ஸ் இன்சூரன்ஸ் ப்ரீமியம், அது மட்டும் இல்லாமல் இயந்திரங்கள் வாங்குகிறோம் அதுக்கான என்ன சொல்லுவாங்க, காப்பீட்டு செலவு அப்படின்னு சொல்லுவோம். தென் அடுத்து டெபாசிட் ஃபார் பவர், அது மட்டும் இல்லாமல் மின்சாரத்திற்கான காப்பு கட்டணம். தென் லைசன்ஸ் ஃபீஸ். லைசன்ஸ் ஃபீஸ் மீன்ஸ் என்னது, உரிம கட்டணம், உரிமம் சொல்லுவோம் இல்லையா, அது கட்டணம். இது எல்லாமே வந்து இந்த ஃபிக்ஸ்டு காஸ்ட்டோட தொடர்புடையது. இதெல்லாம் மாறா செலவோட குறிக்கக்கூடியது. தென் த ஃபிக்ஸ்டு காஸ்ட் ஆல்சோ கால்ட் as சப்ளிமெண்டரி காஸ்ட். இந்த மாறா செலவு அப்படிங்கிறது வந்து சப்ளிமெண்டரி, ஆல்ரெடி இன்னும் தட் இங்கிலீஷில் படிச்சிருப்பீங்க. சப்ளிமெண்டரி மீன்ஸ் என்னது, துணை அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே, அப்போ சப்ளிமெண்டரி காஸ்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா துணை செலவு அப்படின்னு சொல்கிறோம். ஓவர் ஹெட் காஸ்ட். ஓவர் ஹெட் காஸ்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா உற்பத்தி மேல் செலவு அப்படின்னு சொல்லி குறிப்பிடும். துணை செலவு அல்லது மேல் செலவு என்று அழைக்கப்படுகின்றது. தென் வேரியபிள் காஸ்ட். வேரியபிள் காஸ்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா மாறும் செலவு. இப்போ வேரியபிள் காஸ்ட்னா என்ன பாருங்கள், இட் இஸ் this cost vary with the level of output. அப்போ this cost vary with the level of output அப்படின்னு என்ன குறிப்பிடுறாங்க, இந்த மாறா செலவு அப்படிங்கிறது வந்து என்ன செய்யப்படும் அப்படின்னா மாறுபடக்கூடியது. உற்பத்தி முறையில் சில நேரங்களில் மாறுபடக்கூடியதை குறிக்கக்கூடியதான் வந்து இந்த வேரியபிள் காஸ்ட். தென் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் வேரியபிள் காஸ்ட் ஆர் wages of temporary workers. Wages of temporary workers. Then cost of raw materials. Then fuel cost. Then electricity charges etc. Then variable cost is also called as prime cost, special cost or direct cost. அப்போ இந்த மாறும் செலவு அப்படிங்கிறது என்னது, அந்த உற்பத்தியில் ஏற்படக்கூடிய மாறுபாடுகளை குறிக்கக்கூடியதான் என்னது வேரியபிள் காஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எதை குறிப்பிடுறாங்க, வேஜஸ் ஆஃப் டெம்பரரி ஒர்க்கர்ஸ். டெம்பரரி ஒர்க்கர்ஸ்னு என்னது, தற்காலிகமாக பணி செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலிகள். ஓகே, அதான் டெம்பரரி ஒர்க்கர்ஸ். தென் காஸ்ட் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ், இந்த கச்சா பொருட்கள்லாம் வாங்குகிறோம் இல்லையா அதுக்கான செலவு. தென் ஃபியூல் காஸ்ட். ஃபியூல் காஸ்ட் மீன்ஸ் என்னது, எரிபொருள் செலவு. தென் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், அதாவது மின்சாரத்துக்குரிய செலவுகள். தென் வேரியபிள் காஸ்ட் இஸ் ஆல்சோ கால்ட் ஆஸ் ப்ரைம் காஸ்ட். இந்த மாறும் செலவு அப்படிங்கிறது முதன்மை செலவு என்றும் அழைக்கப்படும். தென் ஸ்பெஷல் காஸ்ட் என்னது, சிறப்பு செலவு என்றும் அழைக்கப்படும். டைரக்ட் காஸ்ட் நேரடி செலவு என்றும் அழைக்கப்படும். தென் ஓகே, தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். we will see the next